சாகசம் படத்துல பணியாற்றிருக்கக்கூடிய நடிகையும் கலைஞருமான காயத்ரி ரகுராம் படத்துடைய அனுபவத்தை பத்தி தன்னுடைய பகிர்ந்திருக்கிறாங்க. அதையும் பார்த்துடலாம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ எல்லாருமே வந்து சொல்றாங்க, ஜப்பான்ல வந்து ஒரு எக்ஸ்பென்சிவான சாங் வந்து ஷூட் பண்ணாங்களாம் சாகசம் படத்துல. அதில் வந்து நீங்கள் எக்ஸலண்ட்டாக ஒரு 30 டான்ஸ் ஆர்டிஸ்ட் வச்சு கொரியோகிராஃப் பண்ணியிருக்கீங்கன்னு. அந்த சாங் பற்றி சொல்லுங்கள். அந்த சாங் பற்றி சொல்லணும்னா, அது சாங் கேட்குறதுக்கே ஃபஸ்ட்டு ஒரு பயங்கர பெப்பியான நம்பர் நான் சொல்வேன். தமன் சாரோட மியூசிக் பற்றி சொல்லவே தேவையில்லை. அண்ட் மோஹித் சௌஹான் பாடியிருக்காரு அந்த சாங்கை. அண்ட் அவரோட எக்ஸ்ப்ரெஷனும் சரி, வாய்ஸும் சரி, காஸ்டியூம், அந்த அந்த ஃபுல் இடமே வந்து அழகாக வந்து செட் ஆகிடுச்சு நான் சொல்வேன். நம்ம போவோம் ஒரு லொக்கேஷனுக்கு, சம்டைம்ஸ் வந்து ஏதாவது ஒன்று சொதப்பலாக இருக்கும். ஆனால் இது அப்படியே கிடையவே கிடையாது. ஒரு காட் கிஃப்ட் மாதிரி, ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ட்ராவல் பண்ணதே வந்து எல்லாம் ஒவ்வொரு லொக்கேஷன், ஒரு டர்னுமே பார்த்தீங்கன்னா வந்து டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அண்ட் நான் ஏற்கனவே அங்கே ஷூட் பண்ணியிருக்கேன் ஜப்பானில். ஆனால் அந்த இதுக்கும் இந்த இதுக்கும் பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஜப்பான் ஓட இது வந்து அந்த போன வாட்டி வந்து நான் ஒரு எல்லோ லுக்கில் கொடுத்துருப்பேன் நான். ஆனால் இந்த வாட்டி வந்து பயங்கரம் என்ன சொல்கிறது, ஒரு ஃபால் லுக் இருக்கும் அந்த வைராஜாவே சாங்கில். இதில் வந்து அப்படி கிடையவே கிடையாது. ஒரு பயங்கர கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அண்ட் பிரசாந்த் சார் பற்றி சொல்லவே தேவையில்லை. ஹீஸ் அ ஃபேண்டாஸ்டிக் ஆர்டிஸ்ட். ஒரு டான்ஸ் க்ரூவாக இருக்கட்டும், பயங்கர ஈஸியாக இருக்கும் அவரோட மூமெண்ட்ஸ் எல்லாம். ஸோ பிரசாந்த், நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா சூப்பர் டான்சர். அண்ட் திஸ் இஸ் அவருக்கு வந்து இது வந்து ஒரு கம்பேக் மூவி மாதிரி. ஸோ உங்களோட ரேப்போ பிரசாந்த் கூட கொஞ்சம் சொல்லுங்கள். ஐயோ! அவங்க ரேப்போ இல்லை, இது வந்து நாங்கள் வந்து ஒன்றாவே வளர்ந்துருக்கோம் நான் சொல்லுவேன். பிகாஸ் நாங்கள் நெய்பர்ஸ், ரொம்ப வருஷமாக நெய்பர்ஸாக இருந்தோம். அண்ட் நான் 14 இயர்ஸாக இருக்கும்போது அவர் கூட நிறைய டான்ஸ் ஷோஸ்லாம் நான் பண்ணியிருக்கேன் நான். அண்ட் கலா மாஸ்டர் நாங்கள்லாம் வந்து நிறைய மலேசியா, லண்டன் அந்த மாதிரி சொல்லிட்டு நாங்கள் நிறைய டான்ஸ் ஷோஸ் பண்ணியிருக்கோம். அது ரொம்ப நாள் கழிச்சு தியாகராஜன் அங்கிள் என்னை கூப்பிட்டு நீங்கள் வந்து கோரியோகிராஃப் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி, ஆக்சுவலாக பிரசாந்த் தான் வந்து என்னை வந்து இந்த மாதிரி நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஓகே, கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். பயங்கர